வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பாட்டிக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டா தராங்க. "என்னோட கிஃப்ட் என்னன்னு தெரியுமா பாட்டி?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "நீ நல்லா மேக்கப் பண்ணி விட்டியே அதுதானே?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "என்னோட கிஃப்ட் என்ன பாட்டி?" "நவரத்தின மாலை" அப்படின்னு சொல்லிட்டு அத குடுக்குறாரு. "என்னோட கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்தாங்க ஃபோன். இந்த ஃபோன வந்துட்டு நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். பாட்டு கேட்கலாம், எல்லார்கிட்டயுமே பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "என்னோட கிஃப்ட் என்ன தெரியுமா பாட்டி? கேக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "எனக்கு தான் கேக்கே பிடிக்காதடா" அப்படின்னு சொல்றாங்க. "நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, "என்னோட கிஃப்ட் என்னது? இந்த டிவி" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்பப்பப்பா! ஒரு மருமக இவ்வளோ பெரிய டிவிய குடுக்குறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிய வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே அவங்கவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டை குடுத்துட்டாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, "ஆமா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு வரும்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. "மீனா எதுவுமே தரல, முத்துவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நல்லா குடிச்சிட்டு வருவான் பொறுமையா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "இங்க பாரு அப்படிலாம் நீ பேசாத சரியா? அத வந்துட்ட பாத்தியா" அப்படின்னு முத்து வராரு. உள்ள வந்தோடனே, "எங்கடா போன? ஏன்டா இப்படி பாட்டி மேல உனக்கு பாசமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கு பாட்டி. ஆமா எனக்கு கிஃப்ட் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "நான் கிஃப்ட்டெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரலையே. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னது அது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா வாசல பார்க்குறாங்க. பார்த்தா 2 பாட்டி வராங்க. "ஏய் வா வா வா" அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் ஓடி போறாங்க. போயிட்டு பேசுறாங்க. "என்ன ராஜி எப்படி இருக்க? மீனாட்சி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன் நாச்சியார். நீ எப்படி இருக்க? உன்னை இப்பதான் பார்க்கணும்னு பாரு இருக்கு. எவ்வளோ நாள் உன்னை பார்க்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஆனா பார்த்ததே இல்ல. உன் பேரன் தான் எங்கள வந்து தேடி கூட்டிட்டு வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "வா வா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா பாட்டி சந்தோஷப்படுறாங்க. "எப்படி இருக்க?" நல்லா இருக்கேன்" எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன கல்யாணத்தப்போ ரொம்ப ஒல்லியா இருந்த, இப்போ குண்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ கேட்குறாங்க. மனோஜ வந்து கூப்பிட்டு சொல்றாங்க. "இவன் தான் வந்து பையன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ இவனா ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திட்டு இருப்பானே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாட்டியுமே சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாரி ஷையா மனோஜ் அங்கருந்து அப்படியே போறாரு. "ஆமா, ஆனா முத்து ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாட்டியுமே சொல்றாங்க. "இவ தான் மீனா. இவளும் இந்த வீட்டோட மருமக" அப்படி சொல்றாங்க. ரோகிணி எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "மீனாவ பார்த்தா உன்ன பார்த்தா மாதிரியே இருக்கே சின்ன வயசுல. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாட்டிங்கலாம் சொல்றாங்க. "ஆமா, என்ன எனக்கே தெரியாம நீங்க வந்துட்டு பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீ ஒரு வார்த்தை சொன்னா கூட பாட்டி மேல இருக்க பாசத்துல நீ உண்மைய சொல்லிடுவ. அதனால தான் நான் சொல்லல" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆமா, நீ என்ன கிஃப்ட் குடுத்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் எதுவும் குடுக்கலங்க. ஆனா நான் பாட்டிய பத்தி, அவங்களோட வாழ்க்கைய பத்தி நான் ஒரு ஒரு வீடியோ மாரி எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? இரு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி டிவில போடுறாங்க. பாட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாம் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "எனக்கு 80 வயசு ஆகுது. ஆனா உண்மையான அன்பு என்ன தெரியுமா? நாம வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம். அது கிடைக்கலனா ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் கிடையாது. உண்மையான அன்பு வைக்கணும். பாசமா இருக்கணும். பணம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு கடவுள் குடுத்த வாழ்க்கைய நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழணும். எதையும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இதுதான் பாட்டி மீனாவோட கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வர பாட்டிங்கலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. "என்ன பழசு அப்பலாம் எப்படி இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே.